எங்களோட ஈவினிங் ரொட்டீன் நிறைய நாட்கள் இதே மாதிரி தான் இருக்கும். கோழி அடைக்கிறது, அப்புறம் மாடு ஓட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வந்தாங்கன்னா தண்ணி காமிச்சு வைக்கப்புல் போட்டு இந்த மாதிரி தான் போகும். இப்போ முல்லைப்பூ சீசன் அப்படிங்கிறனால நிறைய பூ வைக்கிது. அத்தை ஈவினிங்கே கட்டி எடுத்து வச்சுருவாங்க. ஒரு சில நாட்கள் லேகன் ஸ்கூல்லேருந்து வந்தானா படப்படப்படன்னு குளிச்சுட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். ஒரு சில நாட்கள் ட்ரெஸ்ஸை கூட கட்டாமல் அப்படியே உங்கள் அம்மாயி கூட மாடு மேய்க்க போயிடுவான். நேற்று அப்படி தான் போயிட்டு மறுபடியும் சைக்கிள்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோம் ஒர்க்கே பண்ணான். அடுத்த நாள் காலையில் தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டுக்கலான்னு ஒரு சுரக்காய் மட்டும் பறிச்சிட்டு வச்சுட்டேன். நைட் சாப்பாட்டுக்கு தோசையும் தக்காளி தொக்கும். 1 கிலோ தக்காளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி, வரமிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து இறக்குனீங்கன்னா செம்மையாக இருக்கும்.